ஹலோ ஆல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் 6 பார்க்கலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸாம்பிள் சொல்லி எப்படி அந்த என்ட்ரிஸ் எல்லாம் ஜேர்னலைஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் இல்லஸ்ட்ரேஷன் 6 பார்க்கலாம். இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஜெயசீலி இஸ் a sole proprietor having a provision store. Following are the transaction during the month of January 2018. ஜேர்னலைஸ் தெம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ட்ரிஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது ஜான்வரி மந்தோட டேட்டா எடுத்துகிட்டு அந்த டிரான்சாக்ஷன்ஸ்க்கு வந்து நம்ம என்ட்ரி வந்து ஜேர்னலைஸ் பண்ணணும். ஓகே, இப்போ Jan 1 அப்போது கமென்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் 80,000. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டேப்லர் காலம் போடணும், ஜேர்னலோட ஃபார்மேட் எழுதணும். ஃபார்மேட் என்னது? இந்த புக்ஸ் ஆஃப் யாரோட நேமிங் கொடுத்துருக்காங்க? ஜெயசீலி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த புக்ஸ் ஆஃப் ஜெயசீலி ஜேர்னல் என்ட்ரீஸ்ன்னு போட்டு டேப்லர் காலமில் 5 காலம்ஸ் ஓப்பன் பண்ணணும். ஒன்று டேட், பர்டிகுலர்ஸ், LF லெஜர் ஃபோலியோ நம்பர், தென் டெபிட் ருப்பீ சிம்பிள் கண்டிப்பாக இட்ஸ் மேண்டிட்டரி. டெபிட் பக்கத்தில் ருப்பீ சிம்பிள் கண்டிப்பாக போடணும். தென் கிரெடிட் பக்கத்தில் ருப்பீ சிம்பிள் போடணும். தென் 1 January அப்போ என்ன டிரான்சாக்ஷன்? கமென்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ். கமென்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் அப்படின்னா நம்மளுக்கு என்ன என்ட்ரின்னு நம்மளுக்கு தெரியும். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஜெயசீலிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேஷ் வந்து என்ன அக்கௌண்ட்? ரியல் அக்கௌண்ட். அப்போ ரியல் அக்கௌண்ட்னா டெபிட் வாட் கம்ஸ் இன். அப்போ கேஷ் வந்து நம்மளுக்கு கம்ஸ் இன். அப்போ அதை வந்து டெபிட் பண்ணுறோம் டு ஜெயசீலிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு. அப்போ ஜெயசீலி வந்து பர்சனல் அக்கௌண்ட்டு. பர்சனல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன? டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். இப்போ இங்கே வந்து யார்? ஜெயசீலி வந்து நம்மளுக்கு கிவர். அப்போ அவங்கள வந்து கிரெடிட் பண்ணணும். அதனால தான் கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஜெயசீலிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட்டு? 80,000 டெபிட்லேயும் 80,000 கிரெடிட்லேயும் நம்ம போட்டு காமிச்சிருக்கோம். தென் இட்ஸ் மேண்டட்டரி டு ரைட் தி என்ன எழுதணும்? மறந்துடாதீங்க, நரேஷன் கண்டிப்பாக எழுதணும். ஓகே, இட் இஸ் மேண்டட்டரி டு ரைட் தி நரேஷன் with the journal entries to get the full marks. Okay, then come to the second transaction, deposited cash with the bank. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? பேங்க்கில் வந்து கேஷ் டெபாசிட் பண்ணுறோம். அப்போ பேங்க் அக்கௌண்ட்டுங்கிறது என்னது? பர்சனல் அக்கௌண்ட்டா? அப்போ டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர், அதோட ரூல். இப்போ பேங்க் வந்து ரிசீவ் ஆகுது. அப்போ அவங்கள வந்து டெபிட் பண்ணணுமா? அப்போ டெபிட் பண்ணோம்னா பேங்க் அக்கௌண்ட் டெபிட் 40,000. அப்போ பேங்க் அக்கௌண்ட் இங்கே டிஆர்னா டெட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நம்ம பேங்க் அக்கௌண்ட் டெபிட்டுன்னு சொல்லலாம், டெட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதுக்கடுத்தது பேங்க் அக்கௌண்ட் டெபிட் 40,000 டு கேஷ் அக்கௌண்ட். ஏன் போட்டிருக்காங்க? நம்ம கேஷை டெபாசிட் பண்ணுறோமா? கேஷ் வந்து என்ன அக்கௌண்ட்டு? ரியல் அக்கௌண்ட்டு. அப்போது டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்போ கேஷ் நம்மளுக்கு வந்து வெளியே போகுது. அப்போ டெபிட் வாட் கோஸ் அவுட். அப்போ கேஷ் வந்து கோஸ் அவுட்டு. அதை வந்து டு கேஷ் அக்கௌண்ட்டுன்னு போட்டு கிரெடிட் பண்ணுறோம். ஓகே, தென் ரைட் தி நரேஷன். ஓகே, அடுத்தது வந்து Jan 3 அப்போ என்ன பண்ணுறாங்க? பர்ச்சேஸ் கூட்ஸ் பை பேயிங் கேஷ். என்ன பண்ணுறான்? பர்ச்சேஸ் கூட்ஸ் பை பேயிங் கேஷ். அப்போ பர்ச்சேசஸ்ங்கிறது வந்து நம்ம எந்த அக்கௌண்ட்டில் போடுவோம்? நாமினல் அக்கௌண்ட்டில் போடுவோம். பர்ச்சேஸ்னால் என்னது? அது எக்ஸ்பென்சஸ் தானே நம்மளுக்கு. அப்போது நாமினல் அக்கௌண்ட்டில் ரூல் என்னது? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் அண்ட் கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். அப்போ எக்ஸ்பென்சஸ் வந்து பர்ச்சேஸஸா? பர்ச்சேஸ் வந்து எக்ஸ்பென்சஸா? அப்போ அதை வந்து டெபிட் பண்ணணுமா? அதனால தான் இங்கே தேர்ட் டிரான்சாக்ஷனை பர்ச்சேஸை வந்து டெபிட் பண்ணியிருக்காங்க. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் 5,000 டூ நம்ம என்ன கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்? கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணோம்னா கேஷ் வந்து என்ன அக்கௌண்ட்டு? ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன் அண்ட் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்போ கேஷ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனால வெளியே போகுது. அப்போ கிரெடிட் பண்ணணும். கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அதனால தான் வந்து இங்கே டு கேஷ் அக்கௌண்ட் 5,000 போட்டிருக்கோம். ஓகேவா? டு கேஷ் அக்கௌண்ட் 5,000. ஓகே, ரைட் தி நரேஷன். கம் டு தி நெக்ஸ்ட் என்ட்ரி. பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃப்ரம் த லிப்டன் அண்ட் கோ ஆன் கிரெடிட். அப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் நாமினல் அக்கௌண்ட் தான். நாமினல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் அண்ட் கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். இப்போ வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணனால அது எக்ஸ்பென்சஸ். அப்போது பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட் 10,000. பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட் 10,000 டூ என்ன பண்ணியிருக்கோம்? கேஷ் கொடுத்து பண்ணல, கிரெடிட்டில் பண்ணியிருக்கோம். அப்போ கிரெடிட்லேருந்து யார்கிட்டேருந்து வாங்கியிருக்கோம்? லிப்டன் அண்ட் கோலேருந்து அவங்ககிட்டேருந்து நம்ம வாங்கியிருக்கோம். அப்போது லிப்டன் அண்ட் கோங்கிறது வந்து பர்சனல் அக்கௌண்ட்டு. அது வந்து டெபிட் தி ரிசீவர், அதோட ரூல் டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். அப்போ நம்ம லிப்டன் அண்ட் கோ வந்து இப்போ யாருங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க? அவர் கிவர். அப்போ அவங்க வந்து நம்ம என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும். அதனால தான் லிப்டன் அண்ட் கோ வந்து
நம்ம இங்கே வந்து கிரெடிட் பண்ணியிருக்கோம் டு லிப்டன் அண்ட் கோ 10,000. அமௌண்ட்டை வந்து டெபிட் காலத்துக்கு நேராக டெபிட் இங்கே எழுதியிருந்தீங்கன்னா டெபிட்டுக்கு நேராக அந்த அமௌண்ட் டெபிட் காலத்தில் அமௌண்ட்டு போடணும். கிரெடிட் எழுதியிருந்தா கிரெடிட்டுக்கு நேராக கிரெடிட் காலமில் அமௌண்ட்டு போடணும். மிஸ் பண்ணிடாதீங்க, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் ஒரு ஜேர்னல் என்ட்ரிக்கு. தென் சோல்டு கூட்ஸ் டு ஜாய். கம் டு தி நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன். சோல்டு கூட்ஸ் டு ஜாய் அண்ட் ரிசீவ்டு கேஷ். அப்போ வந்து ஜாய்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சேல்ஸ் பண்ணுறோம். அவங்ககிட்டருந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணுறோம், 11,000 வந்து அந்த கூட்ஸ்க்கான அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுறோம். அப்போது சேல்ஸுங்கிறது நம்மளுக்கு என்னது, அது ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுற சோர்ஸு. அப்போது இன்கம் ஜென்ரேட் பண்ணால் நம்மளுக்கு அது எங்கே வரும், நாமினல் அக்கௌண்ட்டில் வருமா. நாமினல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் அண்ட் கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். அப்போ இன்கம்மை கிரெடிட் பண்ணணும். இன்கம்மை கிரெடிட் பண்ணணும் அப்படின்னா என்னது, சேல்ஸை கிரெடிட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ டு சேல்ஸ் அக்கௌண்ட்டுன்னு போட்டாச்சு. அடுத்தது நம்ம சேல் பண்ண நம்ம என்ன ரிசீவ் பண்ணோம், கேஷ் ரிசீவ் பண்ணுமா. கேஷ் அப்படிங்கிறது என்னது, ரியல் அக்கௌண்ட். டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட், இதோட ரூல். இப்போ நம்ம வந்து கேஷை ரிசீவ் பண்ணுறோம், கம்ஸ் இன் நம்மளுக்கு வந்து உள்ளே வருது. அப்போ டெபிட் வாட் கம்ஸ் இன், அப்போ கேஷை நம்ம டெபிட் பண்ணுவோம். அதனால தான் கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 11,000 டு சேல்ஸ் அக்கௌண்ட் 11,000. அவ்வளோதான், இந்த என்ட்ரி முடிஞ்சுது. தென் நெக்ஸ்ட் என்ட்ரி, அதுக்கான நரேஷன் எழுதிடுங்க. நெக்ஸ்ட் என்ட்ரி என்ன, பெய்டு சேலரிஸ் பை கேஷ். சேலரி பே பண்ண என்னது, அது எக்ஸ்பென்சஸ். அப்போ அது என்ன அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். அப்போது சேலரிங்கிறது எக்ஸ்பென்சஸாக, அதை டெபிட் பண்ணணுமா, அதை தான் இங்கே பண்ணியிருக்காங்க. சேலரி அக்கௌண்ட் டெபிட். நம்ம என்னவா பே பண்ணியிருக்கோம், சேலரியை கேஷில் தான் நம்ம பே பண்ணுவோம். அப்போ கேஷுங்கிறது வந்து ரியல் அக்கௌண்ட். டெபிட் வாட் கம்ஸ் இன் அண்ட் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இப்போ நம்ம சேலரி பே பண்ணால் நம்மளோட அமௌண்ட் வெளியே போகுதுன்னு அர்த்தம். அப்போ கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அதனால தான் டு கேஷ் அக்கௌண்ட் 5,000. அடுத்து நரேஷன் எழுதுங்க. நரேஷன் எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ட்ரி, பெய்டு லிப்டன் அண்ட் கோ பை செக் ஃபார் த பர்ச்சேசஸ் மேட் ஆன் 4th Jan. அப்போ 4th Jan அப்போது நம்ம வந்து 10,000 கூட்ஸை லிப்டன் அண்ட் கோட்டிருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து நம்ம கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணணுமா, அதுக்கான அமௌண்ட்டை நம்ம 7th Jan வந்து அவங்களுக்கு வந்து நம்ம பே பண்ணுறோம். இப்போது நம்ம எப்படி பே பண்ணுறோம், அதைய கேஷாக பே பண்ணல, செக்காக பே பண்ணுறோம். செக்காக பே பண்ணோம் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் வருமா. பேங்க் அக்கௌண்ட்டுங்கிறது என்னது, பர்சனல் அக்கௌண்ட்டா. பர்சனல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன, டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். இப்போது பேங்க் வந்து அதாவது கிவ்வராக இருக்காங்க இங்கே. ஏன் அப்படின்னா பேங்க்கில் இருக்கிற அமௌண்ட் எடுத்து கொடுக்குறாங்களா லிப்டன் அண்ட் கோக்கு. அப்போ பேங்க் கிவர். அப்போ பேங்க்கை வந்து நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும். அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க. டு பேங்க் அக்கௌண்ட்டுங்கிறது வந்து 10,000 போட்டாங்க. இப்போ யார் அது ரிசீவ் பண்ணுறாங்க, லிப்டன் அண்ட் கோ ரிசீவ் பண்ணுறாங்க. லிப்டன் அண்ட் கோங்கிறது என்னது, அதுவும் பர்சனல் அக்கௌண்ட் தான். டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். ரிசீவர் யார் இங்கே, லிப்டன் அண்ட் கோ. அடுத்தது லிப்டன் அண்ட் கோவை வந்து இங்கே டெபிட் பண்ணுறோம் 10,000 டு பேங்க் அக்கௌண்ட் 10,000. அவ்வளோதான், இந்த என்ட்ரி முடிஞ்சு. அதை தான் வந்து பேமெண்ட் மேட் பை செக் டு லிப்டன் அண்ட் கோன்னு நீங்கள் எழுதிக்கலாம் நரேஷன். தென் நெக்ஸ்ட் என்ட்ரி, பாட் ஃபர்னிச்சர் பை கேஷ். ஃபர்னிச்சருங்கிறது என்னது, ஃபர்னிச்சருங்கிறது என்னது, அசட்டாக. அது பாட் ஃபர்னிச்சர் பை கேஷ் அப்படிங்கிறது என்னது, அதை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமா. இது வந்து கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா, கூட்ஸுங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஃபாஸ்ட் மூவிங்காக. அதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம், அது நம்மளுக்கு வேணும்னா அதை யூஸ் பண்ணுவோம், இல்லை ப்ராசஸ் பண்ணி மறுபடியும் சேல் பண்ணுவோம். அதையே இந்த ஃபர்னிச்சரெல்லாம் ஒன் டைம் வாங்கினோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் இருக்கிற வரைக்கும் அதே தான், அந்த ஃபர்னிச்சரே தான். அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம், பட் அதை வந்து ஃபர்தராக அந்த கூட்ஸ் சேல் பண்ணுற மாதிரி நம்ம சேல் பண்ண மாட்டோம். இதுவும் வந்து இந்த ஃபர்னிச்சர் வாங்குறது நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் தான், பட் இட்ஸ் அ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னால் ஒன் டைம் பண்ணுறது. இந்த கூட்ஸ் வாங்குறதெல்லாம் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னால் டே டு டேவா, மந்த் வைஸாக, அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளே முடியறது அப்படிங்கன்னா அது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இதெல்லாம் நீங்கள் பின்னாடி வந்து ப்ரீஃபாக பார்ப்பீங்க. இட்ஸ் அ பேசிக். இப்போ வந்து ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பர்ச்சேசஸ்ன்னு போடக்கூடாது. என்ன பர்ச்சேஸ் பண்ணுறோம், அசட் பர்ச்சேஸ் பண்ணால் அசட்டுக்கு வந்து டெபிட் பேலன்ஸ் இருக்குதுன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன். அதனால் அசட்டு, அது என்ன அசட்டோ அதை வந்து டேரெக்டாக இங்கே வந்து டெபிட் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா அது எக்ஸ்பென்சஸ் தானே. எக்ஸ்பென்சஸ் எங்கே போடுவேன், நாமினல் அக்கௌண்ட்டில் போடுவியா, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். இது வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ், பர்ச்சேஸ் பண்ணால் அது எக்ஸ்பென்சஸ், அதை வந்து டேரெக்டாக ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டுன்னு போட்டு 4,000 போட்டுரு. இதே நீ கூட்ஸ் வாங்கியிருந்த அப்படின்னா பர்ச்சேசஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். தென் இதை வந்து கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறோமா, கேஷ் கொடுத்தோம் அப்படின்னா கிரெடிட் வாட் கோஸ் அவுட் நான் ரியல் அக்கௌண்ட் படி. அப்போ
கேஷ் இப்போ கோஸ் அவுட்டா எவ்வளோ போகுது 4000 போகுது. அதனால டு கேஷ் அக்கௌண்ட் 4000 டு கேஷ் அக்கௌண்ட் 4000. ஓகே. அடுத்தது நெக்ஸ்ட் என்ட்ரி பெய்டு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பை கேஷ். எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் 1000. எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் என்னது, இது ஒரு எக்ஸ்பென்சஸ்ஸு. அப்போ எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணணும், நாமினல் அக்கௌண்ட்டில் போடுவியா? நாமினல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸா. அப்போ எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸை நீ டெபிட் பண்ணுறியா? எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அக்கௌண்ட் 1000 டூ நீ என்ன கொடுத்து பே பண்ணுற, கேஷ் கொடுத்து பே பண்ணுறியா? கேஷ் வந்து என்னது ரியல் அக்கௌண்ட்டா? டெபிட் வாட் கம்ஸ் இன் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இப்போ கேஷ் வந்து நீ பே தான் பண்ணுற, அப்போ டெபிட் வாட் கோஸ் அவுட், அதனால் கேஷை வந்து கிரெடிட் பண்ணுற. ஓகேவா? எவ்வளோ 1000 ருபீஸ் வந்து பே பண்ணுறோம். அடுத்தது வந்து என்ன, பேங்க் பெய்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அஸ் பர் த ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போது இன்சூரன்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம ப்ரீமியம் பே பண்ணுவோம்ல, அதை வந்து நம்ம டேரெக்டாக போய் கேஷ் கொடுத்து பே பண்ணாமல் பேங்க்கே, இப்போ நம்ம ஒரு ரிமைண்டர் செட் பண்ணிவிட்டு அதே ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் நடக்குதா, அந்த மாதிரி நம்ம பேங்க் லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா பேங்க்கே வந்து அந்த அன்னைக்கு வந்து ஆட்டோ டெபிட் பண்ணிக்கும்ல. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. பேங்க் பெய்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அஸ் பர் த ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்சூரன்ஸ் ப்ரீமியம்ங்கிறது என்னது, எக்ஸ்பென்சஸ்ன்னு தெரியும். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும். ஏன்னா நாமினல் அக்கௌண்ட்டில் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். அதனால் இன்சூரன்ஸ் ப்ரீமியமை வந்து நம்ம டெபிட் பண்ணுறோம். தென் எப்படி பே பண்ணுறாங்க, பேங்க் மூலிமா பே பண்ணுறாங்க, பேங்க் தான் பண்ணுறாங்க. பேங்க் அக்கௌண்ட்டுங்கிறது பர்சனல் அக்கௌண்ட்டு. அப்போ டெபிட் தி ரிசீவர் கிரெடிட் தி கிவர். அப்போ இங்கே கிவர் யார், பேங்க் அக்கௌண்ட். அதனால நம்ம இவங்களை கிரெடிட் பண்ணுறோம். ஓகே ஓகே டு பேங்க் அக்கௌண்ட். இதுக்கான நரேஷன் எழுதுனா இந்த என்ட்ரி முடிஞ்சு. இவ்வளோ தான் இல்லஸ்ட்ரேஷன் 6. இதை வந்து ஒரு டைம் பார்த்துட்டு நீங்கள் வந்து புக் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீங்களே ஒரு டைம் இந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் நான் சொல்கிற மாதிரி சொல்லி நீங்கள் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா ஜேர்னல் என்ட்ரிஸ் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள், அதாவது இல்லஸ்ட்ரேஷனை வந்து பார்க்கலாம்.